தாம்பீழ்வார் மென்தோள் துயிலின் இனிதுகொல் தாமரை கண்ணான் உலகு என்றும் இந்துக்களின் துறவு தத்துவத்தையும் தலைவன் பெயரையும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். வள்ளுவர் கூறும் தானமும் தவமும் இந்துக்களின் மரபுகளே. துறவறத்தின் பெருமையை புத்தமதமும் கூறுமாயினும் இந்திரனைப் பற்றிய குறிப்பு வள்ளுவரின் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்திலேயே வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு வள்ளுவ பெருந்தகை தொட்ட இடமெல்லாம் இந்து கடவுள்களையும் இந்துக்களின் மரபையுமே கூறுவதால் அவரும் ஓர் இந்துவே என்பது சந்தேகத்திற்கு இடமில்லாத உண்மை. அவரை தூக்கத்தில் தட்டி எழுப்பியிருந்தாலும் இறைவா என்றுதான் சொல்லியிருப்பார். அறத்துப்பாலில் காணும் அறமும் பொருட்பாலில் காணும் பொருள்களும் தமிழர்களுக்கு மட்டுமே உரியவையாக அன்று இருந்தன. ஆகவே தமிழரான வள்ளுவர் ஓர் இந்து, இந்துவான வள்ளுவர் ஒரு தமிழரே என்பது எனது துணிவு. சுபம். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.